ஹாய், நான் தான் உங்கள் சங்கரி. எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ரீல்ஸாக பண்ணுறோமே, அப்பப்போ வெறும் சாங்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணி போடுறோமே, நம்மளே ரியலாக பேச காமிச்சு பேசுவோமே மக்கள்கிட்ட அப்படின்றனால தான். ஒரு தடவை நம்ம அப்பா அம்மாவோட நான் எங்கள் அப்பாவை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், அப்பாவோட கதையை பற்றி போட்டிருந்தேன். அப்புறம் அதுக்கு ஒரு அது அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு வார்த்தைகள் நான் கேட்டிருந்தேன். நம்ம நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட மனசை விட்டு கேட்டிருப்போம், உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டியா, சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்களுக்கு நம்ம எவ்வளோ அட்வைஸ் பலமாக இருந்திருப்போம். நிறைய டைமில் நம்ம அவங்க கூட நல்லா பேசியிருப்போம். ஆனால் அப்பா அம்மா கிட்ட நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க, நமக்காக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அவங்களோட ஸ்டோரியை நம்ம கேட்க மறந்துருப்போம். அப்படியே அவங்க கேட்டாலும் ஐயோ அறுக்காதீங்கன்னு காதை பொத்திருப்போம், அப்படிலாம் இருக்கும். பட் ஆனால் நான் எங்கள் அம்மா அப்பா அவங்கள பற்றி சொல்ல நாங்கள் அப்படி காதை பொத்துனது கிடையாது. இருந்தாலும் இப்போ நான் என்னை பற்றி சொன்னாலும் என் பொண்ணு காதை பொத்தோம், ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்லாம் சொல்லும். அது எதுக்கு அவங்கள பற்றி நம்ம எதுக்கு நம்ம அம்மா அப்பாவை பற்றி எடுத்து சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது, நம்ம தப்பாக நடந்திருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம சொகுசாக வாழக்கூடாது, கஷ்ட நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லது கெட்டது தெரியும். நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அது கரெக்டுன்னு சொல்லி எடுப்போம், ஆனால் அது பெரிய தப்பாக முடியும், ஃப்யூச்சரே நாசமாகிற அளவுக்கு முடியும். ஸோ அதுக்காக தான் எப்பயுமே நம்ம அம்மா அப்பாவோட அனுபவத்தை வச்சு நமக்கு சொல்லி ஒரு வழி நடத்த பார்ப்பாங்க. ஆனால் அதை நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? என்ன சொல்கிறேன்னா, பெரியவங்க சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளுங்கன்றதான் நான் சொல்ல வரேன். அப்படியே கேட்டாலும் நமக்கும் ஒரு சில முடிவு எடுக்க தெரியும். பட் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். அது நல்லதா கெட்டதான்னு நம்ம செயல்படுத்தி பார்த்தா தானே தெரியும். அதுதான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், எனக்கு கமெண்ட் வரலையா, இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ண பிடிக்கலையா, இல்லை என்கிட்ட எதுவுமே சங்கரி உங்கள்கிட்ட எதுவுமே கேட்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு தெரில. எனக்கு என் வீடியோ அவ்வளோ வியூவர்ஸ் போகாட்டினாலும் மிஞ்சி போனால் ஒரு 1000-2000 பேராவது பார்க்குறாங்க என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம். பெரிய வீடியோலாம் ஒரு 20 பேராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஆளாவது சங்கரி என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை உங்கள் லைஃப் ஸ்டோரியை சொல்லுங்கள், இல்லை நீங்கள் இப்போ எந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இல்லை எருமை பன்னி நல்ல விதமாக ஏதாவது ஒன்று கமாண்டில் கேளுங்க. ஏன்னா கமாண்ட் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டுது. நான் வைக்கும்போது கமாண்ட் ஆனில் தாங்க இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில. ஸோ அதை மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள். கமாண்ட் ஆனில் தான் சங்கரி இருக்குது, நாங்கள் தான் கமாண்ட் பண்ண பிடிக்கல அப்படின்றதையாவது கமாண்டில் சொல்லுங்கள். இதுக்காக தான் நான் ஓன் வாய்ஸ். கமாண்ட் ஆனில் இருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் ஆனில் இருந்து எனக்கு டைப் பண்ணவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.